ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நானோ ஆசை ஆசையாக வந்தேன், நீயோ காதில் வாங்காமல் போகிறாய். இன்றுக்குள் நிச்சயமாக இன்று இருட்டுவதற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று சந்தோஷமாக சொல்ல வந்தால் நீ என்னவோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறாய். தினமும் உன்னிடம் வந்து நான் பேசுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த வாராகி நம் பின் வருவாள் என்று நினைத்து கொண்டாயா? நான் அப்படியெல்லாம் அல்ல. ஒரு முறை எனக்கு நீங்கள் அலட்சியம் செய்தீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலட்சியம் செய்து அந்த நொடியை நகர்ந்து விடுவேன். எனக்கு எங்கு மரியாதை இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் நான் இருப்பேன். நான் உனக்கே சொல்வேன். என்ன சொல்வேன் சொல் பார்க்கலாம். தங்கமே, என்ன சொல்வேன்? எந்த இடத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வந்துவிடு என்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? நான் சொல்ல வரும் விஷயத்தை நீங்கள் அலட்சியம் செய்தீர்கள், ஆனால் நிச்சயமாகவே நான் அலட்சியம் செய்த இடத்தில் இருக்கவே மாட்டேன் கண்மணியே. அதனால் புரிந்து கொள், தெரிந்து கொள், நான் எப்படிப்பட்டவள் என்பதை நீ அறிந்து கொள். ஆயுள் முழுவதும் நீ என்னை மதித்தால் உன் ஆயுள் முழுவதும் நானே உனக்கு துணை நிற்பேன். சகல சௌபாக்கியங்களையும் நானே உனக்கு பெற்று உன்னை வாழவும் வைப்பேன். அதுவே என்னை நீ கண்டு கொள்ளவில்லை என்ற பொழுது நான் நிச்சயமாக நானும் உன்னுடைய பக்கம் வரவே மாட்டேன். ஆசை ஆசையாக நான் உன்னிடம் சில விஷயங்களை பேச வருகிறேன், ஆனால் நீயோ அலட்சியம் செய்து போகிறாய். இனிமேலாவது என்னை அலட்சியம் செய்யாமல் இரு என்னுடைய தங்கமே. உன்னுடைய ஏக்கங்களை நான் தீர்த்து வைப்பேன். உன்னுடைய ஏக்கம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை நீக்கி இனிப்பான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தேடி வந்து தருகிறேன். நீ என்னை தேடி வந்தாய். இப்பொழுது கூட பஞ்சமியில் கூட என்னை தேடித்தான் நீ வருகிறாய். நானோ நல்ல விஷயங்களோடு உன் வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக உன்னை தேடி வருகிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த வாராகியை நீ எப்பொழுதும் எந்நாளும் அலட்சியம் மட்டும் செய்யக்கூடாது. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் அலட்சியம் செய்வதும் எனக்கு பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகள் என்னை அலட்சியம் செய்வதும் எனக்கு பிடிக்காது. உன் முன் நான் வந்து நின்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேள். அதுபோல நீ கேட்டு ஒரு விஷயத்தை நான் செய்யவில்லை என்ற பொழுது என்னத்தான் நான் சொல்ல வருகிறேன், அது ஏன் நான் உனக்கு செய்யாமல் இன்னும் காலதாமதம் ஆக்குகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய வாழ்வில் என்னென்ன தேவை, எதது தேவையில்லை, எப்பொழுது தர வேண்டும், எப்பொழுது தரக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நீ சற்று எல்லாவற்றிலும் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கையை நானே காப்பாற்றுவேன். உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறதா? நானே தருகிறேன். நானே அதை உனக்கு நல்லபடியாக பெற்றுத்தருகிறேன். தேவையில்லாமல் காலம் முழுவதும் நான் இதை கேட்டேன், வாராகியம்மா தரவில்லை, அதை கேட்டேன், வாராகியம்மா தரவில்லை என்று எப்பொழுதும் என்னை நீ திட்டிக்கொண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டும் இருக்காதே. உனக்கு அதிகமாகவே ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதிகமான யோசனைகள். ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அது ஒரு படி கூட எடுத்து வைத்திருக்காது. ஆனால் அது நடக்குமோ, அந்த விஷயமாகிவிடுமோ, இந்த விஷயமாகிவிடுமோ என்ற ஏதோ ஒரு குழப்பத்திலேயும் ஏதோ ஒரு பயத்திலேயும் இருக்கிறாய். ஆனால் அந்த குழப்பமும் இருந்திருக்காது, அந்த பயமும் வரவேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீ தேவையில்லாமல் போட்டு குழம்புவது நன்றாகவே இல்லை. அமைதியும் சீரும் சிறப்புமாக நீ வாழ வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசித்து நீ வாழ்ந்தால் போதும். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை எனக்கு நடத்தி வைக்க தெரியும். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவோ அதை நிச்சயமாக குறைத்து நீ எதை ஏங்குகிறாயோ அதை நல்லபடியாக தரவும் எனக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாராகியிடம் நீ கேட்டது உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் தங்கமே. இந்த வாராகியானவள் கடல் போன்றவள். இந்த கடல் போன்றவளுக்கு
எல்லாம் தெரியும். எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பது உனக்கும் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு முக்கியம், உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு முக்கியம் என்பதும் எனக்கும் தெரியும். ஆசை ஆசையாக வந்தால் இனிமேல் அலட்சியம் செய்யாதே. பொறுமையோடு என்னிடம் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் பார். உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி, உன்னுடைய நிகழ்காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் நானே இருந்திருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ இருக்கும் ஒரு விஷயம் கூட, அதாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கூட உன் எதிர்காலத்தில் கவலைப்படும் அளவுக்கு இருக்காது. நீ எதை தொட்டாலும் அது துவங்கும். எதை நீ கேட்டாலும் அதற்கு உடனடியாக நான் பதிலும் கொடுப்பேன். அதற்கான விஷயங்களை உனக்கு தந்தும் உன்னை நான் வாழவும் வைப்பேன். ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் இன்று போல் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்று நீ நினைக்கவே நினைக்காதே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு முயற்சிகளை செய்கிறாயோ உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டுமே இருக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளையும் நானே நடத்தி வைப்பேன். நிச்சயமாக, சத்தியமாக உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நானே நடத்தி வைத்து உன்னிடம் இருக்கும் அனைத்து தத்ரியங்களையும் ஓடவிட்டு உன்னை ஒரு நல்ல ஒரு பிள்ளையாகவும் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் ஒரு நல்ல மனிதர்களாகவும் உன்னை சுற்றி இருப்பவர்களினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமலும் நானே ஆக்குவேன். நீ ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பார்த்து பயப்படுகிறாய். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன்னிடம் சண்டை போடுகிறார்களா? என்ன போடுகிறார்கள்? நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உனக்கு காவலாக நான் இருக்கும் பொழுது யாரால் உன்னை என்ன செய்ய முடியும்? அதை சொல் பார்க்கலாம். யாருமே இல்லாதவனை தைரியமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை காக்கும் ஆதிபரா சக்தி இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ எதையும் எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாதே தங்கமே. நீ தனியாக இருந்தால் கவலைப்படலாம். உன்னை சுற்றி இத்தனை தெய்வங்கள், நீ வணங்கும் அத்தனை தெய்வங்களும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் கிடையாது. அமைதியோடு இருங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது உங்களுடைய நேரங்களுக்கு, சரியான நேரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்வில் தோற்று போவோமோ, என்னாலும் நம் வாழ்க்கையில் இப்படியே கடந்து விடுவோமோ என்ற ஒரு நினைப்புக்கு எப்பொழுதுமே வராதீர்கள். அமைதியோடு இருந்தீர்கள், ஆனால் வெற்றி கிடைக்கும். எப்பொழுதும் எதை பார்த்தும் ஆசைப்பட்டு அது வேண்டும் என்று எப்பொழுதும் அதையே பற்றி யோசிக்காதீர்கள். முதலில் நீங்கள் இப்பொழுது என்ன ஆசைப்பட்டீர்கள் அதை பற்றி அதை முதலில் சாதியுங்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கலாம். முதலில் ஒரு காரியத்தில் இறங்கி அதை சாதியுங்கள். அடுத்தடுத்த காரியத்தை அடுத்தடுத்து சாதிக்கலாம். நிச்சயமாக இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் இனிப்பான காரியங்களாகவே இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். நல்லதே உங்களுக்கு நான் செய்கிறேன்.